ஹலோ வணக்கம், நான் வித்யா. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோ சன்ஸ்க்ரீன் ரிவ்யூ. டீகன்ஸ்ட்ரக்டோட லேட்டஸ்ட் லான்ச் இருக்கு இல்லையா, ஃப்ளூயிட் பிரைட்னிங் சன்ஸ்க்ரீன். இதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதோட ஃபுல் ரிவ்யூவையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம பேச வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது. இந்த சன்ஸ்க்ரீனோட விலை பார்த்தீங்கன்னா 50 கிராம் 399 ரூபாய். இதில் வந்துட்டு SPF 50+, PA 4+ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வாட்டர் ரெசிஸ்டன்ட், அப்புறம் வந்துட்டு இதை நார்மல் அண்ட் ட்ரை ஸ்கின்காகன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சன்ஸ்க்ரீன் இன்க்ரீடியன்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துலாம். இதுதான் SPFன்னு சொல்லக்கூடிய சன்ஸ்க்ரீன் இன்க்ரீடியன்ட். இதுதான் PAன்னு சொல்லக்கூடிய சன்ஸ்க்ரீன் இன்க்ரீடியன்ஸ். இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ட்ரெண்ட் என்னென்னா, சன்ஸ்க்ரீனில் நிறைய ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ், மாய்ஸ்சரைசிங் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்துட்டு கலந்து பண்ணுறது. லைக் செரமைட்ஸ், நயாசனமைட், வைட்டமின் சி, கோஜிக் ஆசிட், அந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க இல்லையா. பட் இதில் வந்துட்டு எதுவுமே எந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸும் கிடையாது. நயாசனமைட் மட்டும்தான் இருக்குது இதில். அந்த நயாசனமைட் கூட இதில் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா, இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு ஜூம் பண்ண பிக்சர் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ எந்த ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லையுமே இன்க்ரீடியன்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எது நிறைய இருக்கோ, நிறைய குவான்டிட்டியில் இருக்கோ அதை தான் வந்துட்டு ஃபஸ்ட்டில் போடுவாங்க. ஸோ பொதுவாகவே அது வந்துட்டு வாட்டர் இல்லைனா ஆக்வான்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்த இருக்க இன்க்ரீடியன்ட் அந்த வாட்டரை விட கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வர வர அதோட குவான்டிட்டி, அந்த இன்க்ரீடியண்ட்டோட குவான்டிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ குவான்டிட்டியை வந்துட்டு இந்த டேர்மில் கான்சன்ட்ரேஷன் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த படி பார்த்தா நயாசனமைட் வந்துட்டு ரொம்ப கீழே தான் இருக்குது. ஒரு 7-8 லைன் இருக்குது அப்படின்னா கடைசியிலேருந்து 3வது லைனில் தான் நயாசனமைடு இருக்குது. ஸோ அதோட குவான்டிட்டி வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மி தான். ஸோ பெருசாக நயாசனமைடு இருக்கிறதுனால தான் வந்துட்டு இவங்க அதை பிரைட்டனிங் சன்ஸ்க்ரீன்னு சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நயாசனமைடோட எஃபெக்டை இதில் வந்துட்டு பெருசாக எதிர்பார்க்க வேணாம். அது இருக்கிறதையும் நம்ம மறந்துடலாம். மற்றபடிக்கு இதில் 3 மாய்ஸ்சரைசிங் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. கிளிசரின், பாஸ்போலிபிட்ஸ், அப்புறம் அல்லன்டாயின். இதெல்லாம் கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்கும், கொஞ்சம் சூதிங்காகவும் இருக்கும் இந்த அல்லன்டாயின்லாம். ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் எந்த கொமிடோஜெனிக் இன்க்ரீடியன்ஸோ, இரிட்டேட்டிங் இன்க்ரீடியன்ஸோ, ஃப்ரேக்ரன்ஸோ எதுவுமே கிடையாது. தட் இஸ் த பெஸ்ட் பார்ட். ஏன்னா ஒரு சன்ஸ்க்ரீனில் இந்த கொமிடோஜெனிக் இன்க்ரீடியன்ஸ், இரிட்டேட்டிங் இன்க்ரீடியன்ஸ் தான் ஒரு தடை மாதிரி நிற்கும், கேட் பாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ எந்த சன்ஸ்க்ரீனில் அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் இல்லையோ கேட் பாஸ் ஓப்பன் ஆகிடும். ஏன்னா ஆக்னி ப்ரோன் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்களாம் அந்த சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தா ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லை, ரெண்டுக்கும் நடுவில். ஆக்சுவலாக நான் வந்துட்டு இந்த ப்ரொமோஷனல் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப தண்ணியாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். லைக் அந்த விஷ்கேர் நயாசனமைட் ஃப்ளூயிட் சன்ஸ்க்ரீன் இருக்கலாம், அந்த அளவுக்கு எதிர்பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு கிடையாது, ரெண்டுக்கும் நடுவில். அதாவது திக்னஸ் அண்ட் தின்னஸ் ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது. அது ஒரு நெகட்டிவ் விஷயம் கிடையாது. ஜஸ்ட் நான் அந்த ப்ரொமோஷனல் வீடியோ பார்க்கும்போது நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு அப்படி இருந்தது. பட் தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். இது யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னா எல்லாருக்குமே சூட் ஆகும். நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், ஆக்னி ப்ரோன் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃபினிஷ், இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தா, இது வந்துட்டு ரொம்ப க்ளோவியாகவும் இருக்காது, ரொம்ப மேட் ஃபினிஷும் இல்லை, செமி மேட் ஃபினிஷ் ரெண்டுக்கும் நடுவில் இருக்குன்னு சொல்லலாம். நான் அப்ளிகேஷன் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா க்ளோவியாக இருக்க மாதிரி இருக்கும். அது ஏன்னா நான் லைட்டுக்கு அகெயின்ஸ்டாக நின்று டைரெக்டாக அப்ளை பண்ணிட்டு இருக்கேன், லைட்டுக்கு அகெயின்ஸ்டாக நின்று பேசிகிட்டு இருக்கேன். அதனால ரொம்ப க்ளோவியாக இருக்க மாதிரி தெரியும். நான் கண்ணாடி முன்னாடியும் செக் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். இது வந்துட்டு செமி மேட் ஃபினிஷ். இது அப்ளை பண்ணதுக்கப்புறமோ இல்லை அப்ளை பண்ணும் போதோ எந்த ஒயிட் காஸ்ட்டும் கொடுக்காது. இது 10-50 மேக்ஸ் டு மேக்ஸ் 15 செகண்ட்ஸ். பட் 10 செகண்ட்ஸ்லேயே மோஸ்ட்லி இது வந்துட்டு ஃபுல்லாகவே பிளெண்ட் ஆகிடும். இதோட டெக்ஸ்சர் ரொம்ப திக்காக இல்லை இல்லையா, அதனாலையும் இந்த போர் க்ளாகிங் இன்க்ரீடியன்ஸ்லாம் இல்லாததாலையும் இது வந்துட்டு ஆயிலி காம்பினேஷன், ஆக்னி ப்ரோன் ஸ்கின்க்குலாம் நல்லாவே சூட் ஆகும். ஸோ நீங்கள் ஆயிலி காம்பினேஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் க்ளோவியாக இருக்க மாதிரி, ஏன்னா செமி மேட் இல்லையா. ஸோ உங்களோட ஸ்கின் நேச்சுரலாக சுரக்கிற ஆயில் பொறுத்து இதோட ஃபினிஷ் வந்துட்டு மாறலாம் செமி மேட்டுங்கிறதால. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஆயிலியாக க்ளோவியாக தெரியுதுன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். நார்மல் ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கெல்லாம் இது வந்துட்டு பவுடர் வச்சு செட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த சன்ஸ்க்ரீனை நான் வந்துட்டு டீகன்ஸ்ட்ரக்ட் ஜெல் சன்ஸ்க்ரீன் கூட கம்பேர் பண்ணி ஒரு 2-3 பாயிண்ட் சொல்லலான்ட்டு எனக்கு ஒரு ஐடியா. ஸோ அந்த ஜெல் சன்ஸ்க்ரீனும் சரி, இதுலேயும் சரி, பிரச்சனை தரக்கூடிய அந்த போர் க்ளாகிங், கொமிடோஜெனிக், இரிட்டேட்டிங் இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெண்டுலேயுமே கிடையாது. ஸோ இன்க்ரீடியன்ஸ் வைஸ் சேஃப்னு சொல்லலாம் ரெண்டுமே. என்ன விஷயத்தில் இது ரெண்டுமே ரொம்பவே டிஃபர் ஆகுது அப்படின்னு சொன்னால் டெக்ஸ்சர் தான். ஜெல் சன்ஸ்க்ரீன் வந்துட்டு கொஞ்சம் திக்கான டெக்ஸ்சரில் இருக்கும். பட் இது வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது, அது கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே தின்னான டெக்ஸ்சரில் இருக்குது. ஸோ டெக்ஸ்சர் வைஸ் ஜெல் சன்ஸ்க்ரீனை கம்பேர் பண்ணும்போது இது ஆயிலி காம்பினேஷன், ஆக்னி ப்ரோன் ஸ்கின் உள்ளவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா தின் டெக்ஸ்சர் இருக்குது இல்லையா, அதனால.
ஸோ சன்ஸ்க்ரீனோட ஃபினிஷை பொறுத்து, உங்களோட ஸ்கின் டைப்பை பொறுத்து நீங்கள் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் ஸ்கிப் பண்ணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு நீங்கள் தான் அது வந்துட்டு கண்டுபிடிக்கணும். உங்களோட ஸ்கின்க்கு மாய்ஸ்சரைசர் தேவையா? சம்மர் சீசனாக இருந்தால் மேபி தேவைப்படாது, வின்டர் சீசனாக இருந்தால் தேவைப்படும். அதே மாதிரி நார்மலாகவே ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருந்தால் தேவைப்படாது. ஏன்னா இப்போ வர சன்ஸ்க்ரீன்லலாம் நான் சொன்ன மாதிரி மாய்ஸ்சரைசிங் இன்க்ரீடியன்ஸ்லாம் 1, 2 ஆட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் தேவைப்பட்டால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட வேர்டிக்ட் என்ன, இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ரொம்ப அஃபோர்டபுளான கேட்டகரியில் வருது. இன்க்ரீடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ரொம்ப சேஃபான இன்க்ரீடியன்ஸ். ஆக்னே ப்ரோன் சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்களுக்கு தான் ரொம்ப பிக் பண்ணி நம்ம வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணணும். ஸோ அந்த வகையில் இது வந்துட்டு ரொம்பவே சேஃப் டு யூஸ்ன்னு சொல்லலாம். எனக்கும் எந்த ஆக்னி இஷ்யூஸும் கொடுக்கல இது. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ராடக்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்துட்டு ஒரு போஸ்ட் பண்ணியிருப்பேன். உங்களோட ஸ்கின் கேர் கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் அதை பற்றின இது. ஸோ உங்களுக்கு ஸ்கின் கேர் ரிலேட்டடாக என்ன கேள்விகள் இருந்தாலும் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் நான் வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ உங்களோட ஸ்கின் கேர் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் கொடுக்கறதுக்கு. ஸோ மறக்காமல் அங்கே போய் உங்களோட கேள்விகளை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.